மதியம் லஞ்சுக்கு ஒரு அருமையான கல்யாண வீட்டு சாம்பார் தான் எனக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையுமே இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்க ரெண்டுத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 தக்காளி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுக்கிற காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு காய்கறியை நல்லா வேக விடலாம். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு தண்ணியுமே இது கூட சேர்த்துட்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.